தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணிக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படின்ற ஒரு அழகான பாட்டு கேட்டோடனே 2K கிட்ஸ்லாம் இந்த லியோ படத்துல கஃபே ஃபைட் அப்போ பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்குமே அந்த பாட்டு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அந்த பாட்டு தான். ஆனா அந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் அந்த படத்துல வராது. 1995ல பாரதி ராஜா அவரோட டைரக்ஷன்ல பிரபு சிவாஜி இவங்கலாம் சேர்ந்து நடிச்சிருந்த பசும்பொன் திரைப்படத்துல வரக்கூடிய பாட்டு அது. நம்ம லோகேஷ் கனகராஜ் as usual அந்த விண்டேஜ் சாங்ஸ் ரீயூஸ் பண்ணுவார்ல அந்த மாதிரி லியோ படத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. அது பயங்கரமா ஹிட் அடிச்சிருக்கும். ஸோ இந்த பாட்டுக்கு வித்யாசாகர் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணிருப்பாரு. வைரமுத்து வரிகளை எழுதியிருப்பாரு. வித்யாசாகர் அவர்கள் இப்ப ரீசெண்டா லியோ படத்துல இந்த பாட்டு பயங்கரமா ஹிட் அடிச்சதுக்கு அப்புறமா பேசும்போது அந்த பசும்பொன் படத்துக்கு இந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போதே எனக்கு இந்த பாட்டு ஒரு மாதிரி பயங்கரமா ஹிட் ஆகும்னு நினைச்சேன். பட் அந்த டைம்ல ஓரளவு தான் ஹிட் ஆச்சு. இப்போ லியோ திரைப்படத்துல லோகேஷ் கனகராஜ் ரீயூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கறாங்க, ஏன் நீங்க அந்த மாதிரி பாடல்கள்லாம் திரும்ப பண்ணலன்னு. நான் பண்ற டைம்ல நீங்க வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி இன்னும் நிறைய பாட்டுகள் பண்ணிருப்பேன். பட் ஓகே பரவாயில்ல, ரிலேட்டரா ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த பாட்டு இவ்வளவு ஹிட் ஆனதுல ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பவும் கேட்டீங்கன்னா நீங்க அந்த பாட்டை பார்க்க கூட வேணாம், அப்படியே இந்த கிராமத்து வயல்வெளிகள் வரப்பு மேடுகள் சுத்துற ஒரு ஃபீல் அந்த மியூசிக்லையும் வைரமுத்து வரிகளையும் கொடுத்திருப்பாங்க. 2007ல அமீர் அவர்களோட டைரக்ஷன்ல கார்த்தி பிரியாமணியோட நடிப்புல வெளிவந்த பருத்தி வீரன் திரைப்படத்துல வரக்கூடிய ஐயையோ அப்படின்ற அந்த பாட்டு ரொம்ப அழகான காதல் பாட்டு. தமிழ் சினிமா நான் சொன்ன மாதிரி கிராமத்து படங்களை மறந்திருந்த காலகட்டத்தில் மறுபடியும் தமிழ் சினிமாவை தடம் புரட்டி போட்ட அந்த பெருமை அமீர் அவர்களுக்கு சேரும். பருத்தி வீரன் படத்தின் வழியா மறுபடியும் கிராமத்து மக்களோட வாழ்க்கையை கைப்பிடிச்சு கொண்டு போய் காமிச்சிருப்பாரு. ஸோ கார்த்தி அவர்கள் ஃபாரின்ல படிச்சுட்டு மணிரத்னம் அவர்கள் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இப்படி ஒரு கதையை கொண்டு போயிட்டு அமீர் அவர்கள் கார்த்தி கிட்ட சொல்லும்போது சூர்யா சிவகுமார்னு ஃபேமிலியில் எல்லாருமே யோசிச்சிருக்காங்க. ஆனா கார்த்தி தைரியமா எடுத்து பண்ணிருக்காரு. அதுவும் அந்த படத்துடைய பிரீமியர் ஷோ பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல போல்டா ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு சூர்யாவே மறந்துட்டாராமா. முக்கியமா இந்த ஐயோ அப்படின்ற அந்த பாட்டை பத்தி அமீர் அவர்கள் பேசும்போது யுவன் சங்கர் ராஜா கிட்ட இந்த பாட்டோட சிச்சுவேஷனை சொல்லும்போது படம் முழுக்க ஒரு மாதிரி ரக்குடா பாட்டோ இந்த பாட்டையெல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குத்துசாங்கா தான் இருக்கும் படம் ஃபுல்லாவே. ஸோ இந்த படத்துல அவனுடைய அந்த மென்மையான காதலை சொல்ற மாதிரி ஒரே ஒரு பாட்டு தான் வரப்போகுது. அந்த ஒரு பாட்டுலயே அவங்களோட காதலை அப்படியே முழுமையா மக்களுக்கு பதிவு வைக்கிற மாதிரி எனக்கு மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்கவும் ஸ்நேகன் அவர்களோட வரிகள்ல ரொம்ப அழகா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிருப்பாரு. ஸ்ரேயா கோஷல் அவங்களும் ரொம்ப அழகா பாடிருப்பாங்க. 2011ல சர்க்குணம் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த வாகை சூடவா அப்படின்ற திரைப்படத்தில் வரக்கூடிய சரசர சாரக்காத்து வீசும் போதும் சாரப்பாத்து பேசும் போதும் சாரப்பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுதே அப்படின்ற ஒரு பாட்டு. பாட்டோட வரிகளே ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜிப்ரான் மியூசிக் பண்ணிருப்பாரு, வைரமுத்து எழுதியிருப்பாரு வரிகளை, சின்மயி ரொம்ப அழகா பாடிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டுக்கான சிச்சுவேஷனை சர்க்குணம் அவர்கள் போயிட்டு வைரமுத்து கிட்ட சொல்லும்போது எனக்கு வந்து இந்த படத்துல ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து சார்னு தான் கூப்பிடுவாங்க, அதனால சார் அப்படின்ற வார்த்தை வர மாதிரி நீங்க இந்த பாட்டை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைரமுத்து சார் எப்படி எழுதுவாருன்னு நமக்குலாம் நல்லாவே தெரியும், அப்படியே வரிகளில் பிச்சிருவாரு. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வேற சொன்னதுக்கு அப்புறமா தான் சரசர சாரக்காத்து வீசும்போது சாரப்பாத்து பேசும்போது எழுதி கொடுத்துட்டு நீ ஒரு சார் தான் கேட்ட, ஆனா இந்த பாட்டில் நான் எத்தனை சாரை கொண்டு வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு கெத்தா சொல்லியிருக்காரு. அந்த ஜிப்ரானும் சரி சர்க்குணமும் சரி கேட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களாமா. சின்மயி அவங்களும் ரொம்ப அழகா பாடி கொடுத்துருப்பாங்க. ஒரு கிராமத்து ஃபீல் இருக்கும், ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு லவ் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த பாட்டில் ஆட் பண்ணிருப்பாங்க. ஒரு மீன் மரம் ஏறுறது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் சர்க்குணம் உள்ள ஆட் பண்ணிருப்பாரு. 2014ல் வெளிவந்த ரம்மி திரைப்படத்தில் வரக்கூடிய கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே அப்படின்ற இந்த பாட்டு. ஸோ இந்த படத்தை பாலகிருஷ்ணன் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபியூட் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல இனிகோ பிரபாகர் காயத்ரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்களுக்கு ஓரளவு பரிச்சயமான முகங்கள் நடிச்சிருந்தாலும் கூட அந்த டைம்ல பயங்கர பீக்ல இருந்த விஜய் சேதுபதி ஒரு கெஸ்ட் ரோல்ல பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பழக்கத்துக்காக கூப்பிட்டு நடிக்க வச்சிருப்பாங்க. சின்ன ரோல் தான், பட் ரொம்பவே அது பயங்கரமா ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல வர அந்த ரோல் இருக்கு இல்லையா, அவருக்குன்னு பர்டிகுலரா ஒரு காதல் பாடல் வருது. அந்த காதல் பாடலை எப்படியாவது ஹிட் கொடுத்துட்டா அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரமா இருக்கும் அப்படின்றதுனால இமான் அவர்கள்கிட்டயும் யுகபாரதி அவர்கள்கிட்டயும் ரெண்டு பேருமே அந்த டைம்ல ஒரு பயங்கர ஹிட் காம்போ. அவங்கள்ட்ட எனக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு காதல் பாட்டு வேணும், ஆனால் ஹிட் ஆகக்கூடிய பாட்டா வேணும்னு சொல்லி ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே மெனக்கிட்டு அந்த பாட்டுக்கு டியூன் போட்டு கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்சியான வரிகளை எழுதி அதுக்காகவே கம்போஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாட்டோட சிச்சுவேஷனே பாத்தீங்கன்னா கூட எடுத்துட்டு ஹீரோயின் போற மாதிரி இருக்கும். பட் பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸே பண்ணிருப்பாங்க. ரொம்ப அழகான பாட்டு. இதுவும் கூட அந்த கிராமத்து காதல் பாடல்கள் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாங் அப்படின்னு சொல்லலாம். 2013ல் வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் வரக்கூடிய பார்க்காத பார்க்காத அப்படின்ற பாட்டு தான் பார்க்காத எழுதிருப்பாங்களே தவிர பாட்டை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணிருப்பாங்க. படத்துலயும் அந்த மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த இமான் யுகபாரதி சிவகார்த்திகேயன் காம்போ மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில் எல்லா பாடலும் ஹிட் கொடுத்து கலக்கியிருப்பாங்க. அதே காம்போ மறுபடியும் இந்த படத்தில் சேர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த படத்தினுடைய டைரக்டர் இருக்காரு இல்லையா பொன்ராம், அவர் வந்து இது வரைக்கும் சிவகார்த்திகேயனை மெரினா மனம் கொத்தி பறவை எதிர்நீச்சல்னு ஒரு மாதிரி சிட்டி பேஸ்டாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ஃபேஸ் பாருங்க, ஒரு ப்ராப்பர் கிராமத்து ஹீரோ ஃபேஸ் இருக்கு அவருக்குன்னு, ஒரு ப்ராப்பர் ஷர்ட் ஒரு வேஷ்டின்னு அப்படி ஒரு லந்து கொடுக்குற மாதிரி ஒரு கிராமத்து இளைஞர் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க வச்சிருப்பாரு. ஸோ யுகபாரதியும் அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ்லாம் எழுதி அந்த பக்கம் போஸ் பாண்டி இந்த பக்கம் லதா பாண்டின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமான காதல் காட்சிகளை மாண்டேஜா எடுத்து இந்த பாட்டில் ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இப்போவும் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் கிராமத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோண வைக்கிற ஒரு பாட்டு. 2021ல் மாரி செல்வராஜ் தனுஷுடைய கூட்டணியில் வெளிவந்த கர்ணன் திரைப்படத்தில் வரக்கூடிய
தட்டான் தட்டான் வண்டி கட்டி அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டையும் யுகபாரதி அவர் தான் எழுதியிருப்பாரு. தமிழ் சினிமாவில் இந்த கிராமத்து பாடல்கள் எழுதுறதுக்குன்னு இருக்கக்கூடிய கவிஞர்கள்ல யுகபாரதி ரொம்பவே முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஷோலேயே நிறைய பாடல்கள் அவர் எழுதினதா தான் இருந்துச்சு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவரும் ஒரு கிராமத்துக்காரர் அப்படின்றதுனால அந்த கிராமத்து காதல் பாடல்கள் எழுதும்போது காதலையும் தாண்டி அவங்களோட வாழ்க்கைய வரிகளை ரொம்ப அழகா சொல்லிடுவாரு. முக்கியமா இந்த பாட்டு கம்போஸ் பண்ண விதத்தை பத்தி அவங்க சொல்லும்போது, சந்தோஷ் நாராயணன் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு யுகபாரதி லிரிக்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஆரம்பத்துல தனுஷ் இந்த பாட்டை பாடுறதா இல்லையாமா, வேற ஒரு சிங்கரை வச்சு பாட வைக்கிறதா தான் இருந்திருக்காங்க. ரஃப் ட்ராக்கா சும்மா தனுஷை வச்சு பாட வச்சிருக்காங்க. அதை பாடினதை கேட்ட உடனே மாரி செல்வராஜ் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த கர்ணனுடைய வாழ்க்கையும் அவனுக்கு ஒரு காதல் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தனுஷுடைய வாய்ஸ்ல கேட்கும்போது ஒரு மாதிரி பயங்கர ரிலேட்டபிளா ஒரு மாதிரி ராவா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. பேசாம தனுஷோட வாய்ஸ்லேயே போயிடலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும். சந்தோஷ் நாராயணன் யுகபாரதி அவங்களுக்கும் இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு தனுஷை மறுபடியும் ப்ராப்பரா பாட வச்சு அப்புறமா அவருடைய வாய்ஸ்லேயே பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து அந்த படத்துல தனுஷோட வாய்ஸ்ல கேட்கறதுக்கு அவங்க யோசிச்ச மாதிரி பயங்கர ரிலேட்டபிளா ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 2012 வெளிவந்த கும்கி திரைப்படத்துல வரக்கூடிய ஒன்னும் புரியல சொல்ல தெரியல அப்படின்ற அந்த பாட்டு ஆல்ரெடி பிரபு சாலமன், இமான், யுகபாரதி கூட்டணி மைனா திரைப்படத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்து அந்த படத்துல எல்லா பாடல்களுமே ஹிட். பட் இருந்தாலும் இந்த கும்கி திரைப்படத்துல அதே கூட்டணி திரும்ப சேரும்போது பிரபு சாலமன் போயிட்டு இமான் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு எனக்கு ஒரு வருத்தம் ஒன்று இருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க யானை, காடு, மலைன்னு பச்சை பசையில தான் இருக்க போது. இந்த படத்துல உங்களுடைய மியூசிக் தான் ஒரு மிகப்பெரிய பாட்டா இருக்க போகுது அப்படின்றதுனால நீங்க வழக்கமா பண்ற மியூசிக்கை விட உங்களுடைய முழு உழைப்பையும் போட்டு எனக்கு இந்த படத்துல பாடல்களும் மியூசிக்கும் பண்ணி கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராமா. சோ இமானும் வந்து அவருடைய மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு பாடல்கள் கம்போஸ் பண்ணிருப்பாரு. அதனாலேயே கும்கி திரைப்படத்தோட ஒவ்வொரு பாடலும் பயங்கரமா ஹிட். இதுக்கப்புறம் தான் இமானுடைய கரியர் பீக் அடிச்சு விஸ்வாசம் படம் வரைக்கும் போயிட்டு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த ஒன்னும் புரியல சொல்ல தெரியல அப்படின்ற பாட்டை அவருடைய சொந்த குரல்ல பாடியிருப்பாரு. வேற ஒரு சிங்கரை பாடுறதுக்காக கூட்டு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பிரீசியா, அதாவது ரொம்ப அழுத்தமா பாடாம அவன் காதல் மயக்கத்துல இருக்கிறதுனால அப்படியே ஒரு மாறி பாடி காட்டணும்னு இமான் பாடி காட்டினதை பார்த்துட்டு பிரபு சாலமன் இல்ல 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 இந்த பாட்டை நீங்களே பாடுங்க, உங்களோட வாய்ஸ்ல வச்சாதான் எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இமான் அவரே பாடியிருப்பாரு. யுகபாரதி இமான் காம்போ ஆல்ரெடி ஒரு ஹிட் காம்போ. அதுவும் அவரோட வரிகளை இவர் பாடும்போது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அப்படியே மயக்கமா இருக்கும் பாட்டை கேட்கறதுக்கு. 2018 வெளிவந்த கனா திரைப்படத்துல வரக்கூடிய ஒத்தையடி பாதையில தாவி ஓடுற அப்படின்ற அந்த பாட்டு, பயப்பட வேணாம் யாரும் பாக்குறவங்க. சோ இந்த பாட்டை ஜஸ்ட் அப்படியே வைப்ல ஒரு லைன் பாடினேன். பாட்டை வந்து அனிருத் அவர் தான் பாடிருப்பாரு. சோ இந்த கனா திரைப்படத்தை அருண்ராஜா காமராஜ் அவர் டைரக்ட் பண்ண, சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு திபு நினன் தாமஸ் அப்படின்ற ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. படத்துல ஹீரோவா தர்ஷன் அப்படின்றவர் நடிச்சிருப்பாரு. இந்த ஒத்தையடி பாதையில பாட்டு அருண்ராஜா காமராஜ் அவரே வந்து எழுதியும் இருப்பாரு. ஏன் இவ்வளவு டீடைலா சொல்றேன் அப்படின்னா, சிவகார்த்திகேயன், அருண்ராஜா காமராஜ், திபு நினன் தாமஸ், அனிருத், அப்புறம் படத்துல ஹீரோவா நடிச்சது தர்ஷன், இவங்க 5 பேருமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சோ ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸா கூட்டணியா சேர்ந்து இந்த பாட்டை வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. முக்கியமா அனிருத் அவர்கள் அவருடைய கம்போசிஷன்ல இல்லாம வேற ஒரு மியூசிக் டைரக்டருடைய கம்போசிஷன்ல போய் பாடகரா பாடும்போது அதற்கு இது வரைக்கும் சம்பளமே வாங்கினது கிடையாதாமா. ரொம்ப நல்ல விஷயமா இருக்குல்ல. முக்கியமா ஒரு கிராமத்துல இருந்து போராடி வெளில வரக்கூடிய அந்த விமன் கிரிக்கெட்டர் கேரக்டர்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல இந்த கதை அவங்களுக்கு சொல்லப்படலையாமா. ஒரு ஃபங்க்ஷன்ல அருண்ராஜா காமராஜ் ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்து பேசும்போது, நான் ஒரு விமன் கிரிக்கெட்டர் ஸ்டோரி எடுத்துட்டு இருக்கேன், நல்ல கிரிக்கெட் ஆட தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் கேட்டுட்டு, அட ஸ்டோரி பயங்கரமா இருக்கே, நானே கிரிக்கெட் கத்துட்டு இந்த படத்துல நடிக்கிறேனே அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு ப்ராப்பரா கிரிக்கெட் கத்துக்கிட்டு ஒரு ப்ராப்பர் விமன் கிரிக்கெட்டராவே வந்து படத்தை பண்ணி கொடுத்தாங்களாமா. சோ ஒரு பக்கம் கிரிக்கெட், இன்னொரு பக்கம் விவசாயம்னு ரொம்ப அழகா மெர்ஜ் பண்ணி அருண்ராஜா காமராஜ் இந்த படத்தை கொடுத்திருப்பாரு. அனிருத்தோட வாய்ஸ்ல இப்போ இந்த ஒத்தையடி பாட்டை கேட்டீங்கன்னா அப்படியே ஒரு துள்ளல் ஃபீல் வரும் லைட்டா.